السلام عليكم ورحمة الله وبركاته.
توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمّة بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله وإن تردد فمن نأتي لنيل جميع حاجاتي أيا جعل الملمات بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صل على النبي البر بلا عد ولا حصر وآل سادة الغر وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله الحمد لله ثم الحمد لله حمدا شافعا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافعا سقما الحمد لله في ترى بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حين تدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الشهداء خمسة المطعون والمبطون والغريق وصاحب الهدم والشهيد في سبيل الله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் வந்தனத்தை உரித்த அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இருலக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா
அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்கள் அடிச்சோற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையருள் பெற்ற மாமேதை மகான் பேர் மஹமூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் 322வது உருஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு மன்பகுல் பரக்காத் சங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய தொடர் சொற்பொழிவின் 5ஆம் தினமான இன்று, 6ஆம் தினமான இன்று ஷுஹதாக்களினுடைய சிறப்புகள், பத்ரு ஷுஹதாக்களுடைய சிறப்புகள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தரப்பட்ட நேரத்திற்குள் ஷுஹதாக்களினுடைய சிறப்புகள் குறித்து குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய தகவல்களை சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ஷுஹதாக்களினுடைய சிறப்புகளை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தகூலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள், அவர்கள் மறைத்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஹு வலாகின் லா தஷ்உரூன், அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள், அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் மரணித்து விட்டவர்கள் என்று எண்ணக்கூட செய்யாதீர்கள், மனதளவில் கூட நீங்கள் எண்ணாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறைபுறத்திலிருந்து உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுவான். இந்த வசனம் இறங்கிய பொழுது சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். நாயகமே, இந்த வசனம், இதனுடைய சபபு நுஸூல், இது இறங்கிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். லம்மா உஸீப இஹ்வானுக பி உஹதின், உஹது யுத்த களத்தில் சில சஹாபிகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்படி ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபிகளினுடைய புனிதமான ஆன்மாவை ஜஅலல்லாஹு அர்வாஹஹும் ஃபீ ஜௌஃபி தைரி ஹுதுரின், பச்சை நிறத்தினால் ஆன பறவையினுடைய வயிற்றுக்குள் புகுத்தி சுவர்க்கத்திலே அதை பறக்க விடுகிறான். தரிது அன்ஹாரல் ஜன்னா, அது சுவர்க்கத்தினுடைய ஆறுகளின் மேலாக பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த பறவை, அந்த பறவையினுடைய வயிற்றுக்குள் இருப்பது உஹது யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய புனித ஆன்மா. அப்படி சுவர்க்கலோகத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவை தஅக்குலு மின் சிமாரிஹா, சுவர்க்கத்தினுடைய கனிவர்க்கங்களை எல்லாம் புசிக்கிறது. வதஅவி இலா கனாதீல மின் தஹபின் முஅல்லகத்தின் ஃபீ தில்லில் அர்ஷ், அது சுவர்க்கம் முழுவதும் அந்த பறவை பறந்து செல்லுகிறது. அது இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பதற்காக அல்லாஹ்வினுடைய அரிசி நிழலிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தங்க கூண்டுகளிலே சென்று தஞ்சமடைகிறது. ஃபலம்மா வஜது தீப மஅக்கலிஹிம் வ மஷ்ரபிஹிம் வ மகீலிஹிம்,
இன்னும் அதற்கு தேவையான உணவுகள், பானங்கள், அது ஓய்வெடுக்கக்கூடிய இடம் எல்லாமே சுவர்க்கத்திலே அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த பறவைகளுக்கு கிடைக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை பத்ர் உஹத் யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்போ அந்த சஹாபிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். இப்போ இவர்கள் அவர்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வளவு சிறப்புகளை போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானே, நம்முடைய உயிரை பறவைகள், பச்சை பறவைகளுடைய வயிற்றிலே புகுத்திருக்கிறான். சுவர்க்கம் முழுவதும் பறப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறான். சுவர்க்கத்தினுடைய கனிவர்க்கங்கள், பானங்களை புசிப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறான். நாம் ஓய்வெடுப்பதற்காக இறைவனுடைய அரசினுடைய நிழலிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தங்க கூண்டுகளிலே தஞ்சமடைவதற்குண்டான பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் சுஹதாக்களாகிய நமக்கு தந்திருக்கிறான். இந்த சந்தோஷமான செய்தியை மற்ற நம்முடைய நாம் விட்டு வந்த சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லுவது? இப்படியெல்லாம் அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு எப்படி நாம் தெரிவிப்பது என்று அந்த உஹது ஷுஹதாக்கள், ஷஹீதாக்கப்பட்ட ஷுஹதாக்கள் சுவர்க்கத்திலே பறவையினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் பேசிக்கொள்கிறது. மையுபல்லிகு இஹ்வானனா அண்ணா அண்ணா அஹ்யாஹும் ஃபில் ஜன்னத்தி நுர்ஸகு. நாங்கள் யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்பட்டோம், ஆனால் நாங்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறோம். அஹ்யாஉன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே நாங்கள் ஹயாத்தாக இருக்கிறோம். நுர்ஸகு, நாங்கள் இரணம் உணவு வழங்கப்படுகிறோம். நாங்கள் மௌத்தாகவில்லை, ஹயாத்தாகத்தான் இருக்கிறோம் என்று இந்த செய்தியை மற்ற சஹாபிகளுக்கு எப்படி சொல்லுவது? இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபகாலல்லாஹு தஆலா அனா உபல்லிகுஹும் அன்கும், உங்கள் சார்பாக நான் உங்களுடைய தோழருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறீர்கள். ஷுஹதாக்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்பதை உங்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஅன்ஸலல்லாஹு வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹினுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவும் வழங்கப்படுகிறது என்ற வசனம் இறங்குவதற்கு காரணம் உஹது ஷுஹதாக்கள் தங்களுடைய சிறப்புகளை குறித்து மற்ற ஹயாத்தாக உலகத்திலே இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு யார் சொல்லுவது என்ற பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பொதுவாகவே பத்ர் போராகட்டும், உஹது போர், மூத்தா யுத்தம், ஹந்தக் யுத்தம், எந்த போராக இருந்தாலும் ஷுஹதாக்கள் அல்லது அதற்கு பிந்திய காலங்களிலே இன்றைக்கு நம்முடைய ஊரிலே எத்தனையோ ஷுஹதாக்கள், மகான் ஃபதுலுல்லா சாஹிப் ஈகேப்பா முனியுல்லா, இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய மகான் ஹலிஃபா அப்பா அவர்கள், அங்கே முத்து மஹதும் ஷஹீதுல் மதனி அவர்கள், அதை போன்று ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லா அவர்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லா, ஷேக் ஹுசைன் ஒலியுல்லா, இது போன்று முத்து மஹதும் ஷஹீதுல் மதனி, அதே போன்று இந்த பக்கத்திலே கோஸ்மரையில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்கள், அதே போன்று இங்கே சிறுபலியில் அடங்கியிருக்கக்கூடிய 7 பெருமக்கள் ஷுஹதாக்கள், இவர்களெல்லாம் இறை பாதையிலே யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கும் அல்லாஹ் இந்த சிறப்புகளை வைத்திருக்கிறான். அப்போ ஆக யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய தகவல்களை சொல்லுவார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் நிறைய சிறப்புகளை பதிவு செய்கிறார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். பிரபல்யமாக வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லிஷ்ஷஹீதி இன்தல்லாஹி சித்து ஹிஸாலி, ஷுஹதாக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் 6 சிறப்புகளை வைத்திருக்கிறான். வேறு யாருக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதில்லை. ஷுஹதாக்களுக்கே பிரத்யேகமாக வைத்திருக்கக்கூடிய சிறப்புகள், அதில் முதலாவது யுக்ஃபர் லஹு ஃபி அவ்வலி தஃஅத்தின், யுத்த களத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகள் எதிரிகளால்
வெட்டப்படுகிறார்கள், அவர்களுடைய உடலிலே ஏதாவது ஒரு காயம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து இரத்தம் படுகிறது என்றால், அந்த இரத்தம் முதலாவது சொட்டு பூமியிலே விழுவதற்கு முன்பாக, இரத்தம் அதிகமாக வருது, முதலாவது சொட்டு முதல்ல விழும் இல்லையா, அந்த சொட்டு விழுவதற்கு முன்பாகவே அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த சிறப்பு ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வயரா மக்அதஹு மினல் ஜன்னah. அவர்கள் சக்கராத்திலே, யுத்தகலத்திலே கொல்லப்பட்ட அந்த சஹாபிகள் ஷுஹதாக்களுக்கு வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே என்ன இடம் தயாராக இருக்கிறது என்பதை காட்டுகிறான். பொதுவாகவே ஷுஹதாக்களுக்கு மாத்திரமல்ல, ஷுஹதாக்களுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த இடத்தை அல்லாஹ் காட்டுகிறான். வேறு வேறு ஹதீஸுகளிலே வருகிறது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் இருக்கும் பொழுது, அவன் நல்ல சாலிகான மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு என்ன இடம் கபூரிலே தயாராக இருக்கிறது, நாளை சுவர்க்கத்தில் என்ன தயாராக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சக்கராத்திலே காட்டுகிறான். பாவியான மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு நரகம் எப்படி படுகொலியாக, நரக படுகொலியாக அவனுடைய கபர் இருக்கும் என்பதையும், நாளை மறுமையிலே அவனுக்கு நரகத்திலே என்ன இடம் தயாராகப்பட்டிருக்கிறது என்பதையும் சக்கராத்திலே அவனுக்கு காட்டப்படும், எல்லா மனிதர்களுக்கும். இங்கே ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்திற்கே தகுதியானவர்கள் என்பதற்காக சுவர்க்கத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தரஜாவை அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலே காட்டுகிறான். அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபுஹுக்கு பள்ளிக்கு வரும் பொழுது, தொழுகை முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது, பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வழக்கம், இன்று இரவு யார் ஏதாவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், இது வழமை. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்துல் லைலத ரஜுலைனி அத்தயானி ஃபஸஇதா பி அஷ்ஷஜரா. இன்று இரவு நான் பல அற்புதமான காட்சிகளை பார்க்கிறேன். அதிலே ஒன்று ஒரு ஹதீஸினுடைய நீண்ட ஹதீஸினுடைய தொடர். அதிலே ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு, 2 மலக்குகள் என்னை அழைத்து செல்கிறார்கள், பல அற்புதமான காட்சிகளை எல்லாம் காட்டுகிறார்கள். அதிலே ஒரு காட்சி, ஃபஸஇதா பி அஷ்ஷஜரா, ஒரு அற்புதமான மரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரத்தை, அதனுடைய அழகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கும் பொழுது ஒரே வார்த்தையை முடிப்பார்கள், தாரன் ஹிய அஹ்ஸனு வ அஃதலு லம் அர கத்து அஹ்ஸன மின்ஹா. ஒரே வார்த்தையில் முடித்தார்கள், இதுவரை நான் இப்படி ஒரு அற்புதமான மரத்தை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகான, அவ்வளவு அற்புதமான ஒரு மரத்தை நான் பார்க்கிறேன். எல்லாம் வைடூரியங்கள், வைரங்கள், மரகதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு மரத்தை நான் பார்க்கிறேன். அந்த மரத்திலே 2 மலக்குகளும் என்னை அப்படியே ஏற்றிச் செல்கிறார்கள். அதிலே பல அற்புதமான, அந்த மரத்திற்கு மேலால் பல அற்புதமான மாளிகைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன், கண்ணாடி மாளிகைகள். ஃபஅத்ஹலானி தாரன், ஒரு இல்லத்திற்குள் என்னை நுழைக்கிறார்கள், ஒரு மாளிகைக்குள் நான் நுழைக்கப்படுகிறேன். அப்போ அந்த 2 மலக்குமார்கள் காலா அவர்கள் சொன்னார்கள், அம்மா ஹாதிஹி தார் ஃபதாரு ஷுஹதா, இந்த மாளிகை இறைவனுடைய பாதையிலே யார் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காகவே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான மாளிகை என்று அந்த மலக்குமார்கள் எனக்கு உணர்த்துகிறார்கள் என்று தான் கண்ட கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சொல்லுகிறார்கள். அதே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை தொடர்புபடுத்தி வேறு வேறு செய்திகள் எழுதுகிறார்கள். இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத தரஜத்தின் அஅத்தஹ அல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சுவர்க்கத்திலே 100 வகையான தரஜாக்களை ஷுஹதாக்களுக்கு என்றே வைத்திருக்கிறான். நான் முன்னால் குறிப்பிட்டதை போன்று அது எந்த ஷுஹதாக்களாக இருந்தாலும், பத்ர் ஷுஹதாக்கள், உஹது ஷுஹதாக்கள், அல்லது நம்முடைய காலத்திலே நம்முடைய ஊரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஷுஹதாக்களாக இருந்தாலும், இவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய செய்தி, தகவல், சிறப்பு, மிஅத தர்ஜா, 100 வகையான அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்து.
ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்திற்கும் மறு அந்தஸ்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? இந்த பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம். இப்படி ஒரு தரஜாவிற்கும் இன்னொரு தரஜாவிற்கும் 2 அந்தஸ்துக்கு இடைப்பட்ட தூரமே வானம் பூமிக்கு உண்டான தூரம். இப்படி 100 வகையான தரஜாக்களை அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கே வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். இப்படி சுவர்க்கத்திலே அவர்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய சிறப்புகளையே நிறைய செய்திகளை பெருமக்கள் எழுதுவார்கள். நான் நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த தகவலுக்கு செல்கிறேன். அப்போ 6 சிறப்புகள், ஷுஹதாக்களுக்கு 6 சிறப்புகள். அதில் 2, 3வது ஒரு சிறப்பு, யூதஉ அலா ரஅஸிஹி தாஜுல் வகாரில் யாகூதத்து மின்ஹா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. நாளை சுவர்க்கத்தில் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் சிகப்பு மரகத கற்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கிரீடத்தை சூட்டுகிறான். கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அதி அற்புதமான, அவ்வளவு அழகு நிறைந்த, அவ்வளவு பிரகாசமான சிகப்பு மரகத கற்களால் செய்யப்பட்ட தங்க கிரீடம் ஷுஹதாக்களுக்கு சூட்டப்படுகிறது நாளை யௌமுல் கியாமாவில். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது சிறப்பு சொல்கிறார்கள், வயுஸவ்விஜு 72 ஸௌஜத்தன் மினல் ஹூரில் ஈன். 72 சுவர்க்கத்து கன்னி அழகிகள், ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய ரம்பைகள், அவர்களை 72 ஹூரின் பெண்களை அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறான். ஹூரின் பெண்களை குறித்து சூரா வாக்கியாவில் வரக்கூடிய அந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் ரொம்ப அற்புதமான விளக்கங்களை எல்லாம் எழுதுவார்கள். அவர்களுடைய படைப்பு எப்படிப்பட்டது, அவர்களுடைய காலிலிருந்து முட்டுக்கால் வரை எதனால் அல்லாஹ் படைத்திருக்கிறான், முட்டுக்காலிலிருந்து வயிறு வரை எதனால் படைத்திருக்கிறான், வயிற்றிலிருந்து கழுத்து வரை எதனால் படைத்திருக்கிறான், கழுத்திலிருந்து தலை வரை எப்படி படைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் குறித்து ரொம்ப அற்புதமான தகவல்களை, அந்த ஒரு தலைப்பிலேயே பல மணி நேரங்கள் பேச வேண்டிய அற்புதமான தகவல்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். அப்படி அவ்வளவு சிறப்பு பொருந்திய ஹூருலின் பெண்களை, 72 பெண்களை ஒரு செய்தி வரலாற்று எழுதுவார்கள். ஹூருலினுடைய பெண்களை குறித்து தஃப்சீர்களிலே அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி பரூசி தன் தஃப்சீர் ரூஹுல் பயான் போன்ற அந்த தஃப்சீர்களில் வரும், எந்த அளவிற்கு அந்த ஹூருலின் பெண்கள் அவ்வளவு நறுமணம் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த சொர்க்கத்தில் பல கோடிக்கணக்கான ஹூருலின் பெண்கள் இருப்பார்கள். அதில் ஒரே ஒரு பெண் சொர்க்கத்திலிருந்து வெளியே இந்த பூமியை பார்த்து ஒரு தடவை காரி உமிழ்கிறார் என்று சொன்னால் 1000 வருஷத்திற்கு இந்த உலகம் அவ்வளவு கஸ்தூரியை விட அருந்துக நறுமணம் மணந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு ஹூரில் பெண் சுவர்க்கலோகத்திலிருந்து அப்படி எட்டி பார்த்து இந்த பூமியை பார்த்து ஒரே ஒரு தடவை உமிழ்கிறாள், தன்னுடைய எச்சை உமிழ்கிறாள் என்று சொன்னால் அவள் உமிழ்ந்ததினுடைய பரக்கத்து 1000 வருடத்திற்கு உலகம் முழுவதும் மணந்து கொண்டே இருக்கும் என்பார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அவ்வளவு அற்புதமான படைப்புக்கு சொந்தமானவர்கள் ஹூரின் பெண்கள். அப்படிப்பட்ட 72 ஹூரின் பெண்களை அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறான். வயுஷஃபஉ ஃபீ 70 மின் அகாரிபிஹி. அதே போன்று அந்த ஷுஹதா யார் யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த 70 பேர்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஹதீஸை தொடர்புபடுத்தி பெருமக்கள் ஒரு செய்தி எழுதுவார்கள், எந்த மனிதர்களுக்கும் இல்லாத, எந்த அளவிற்கு என்றால் பெருமக்கள் சொல்லுவார்கள் நபிமார்களுக்கு கூட கொடுக்காத சிறப்பு. அதுக்காக நான் முதலே ஒரு தகவலை சொல்கிறேன். நபிமார்களுக்கே இல்லாத சிறப்பு ஷுஹதாக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனால் நபிமார்களை விட ஷுஹதாக்கள் உயர்ந்தவர்கள் என்ற நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நபிமார்களுடைய தரஜா என்பது வேறு, சஹாபிகளுடைய தரஜா என்பது வேறு, சித்தீக்கினுடைய தரஜாக்கள் என்பது வேறு, ஷுஹதாக்களுடைய தரஜாக்கள் என்பது வேறு. இங்கே சற்றே ஆழமாக நாம் கவனிக்க வேண்டும். நபிமார்களை குறித்து ஷுஹதாக்களை தொடர்புபடுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இதை நிதானத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். நபிமார்களை விட உயர்ந்தவர்களா என்று நாம் நம்முடைய சிந்தனைக்கு வேலை கொடுத்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரமுல்லாஹு தஆலா ஷுஹதா பி 5 கராமாத்தி. ஷுஹதாக்களை அல்லாஹ் 5 விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான். லம் யுக்ரிம் பிஹா அஹதம் மினல் அன்பியாஇ வலா அன.
அந்த 5 சிறப்பு எந்த நபிமார்களுக்கும் இல்லை, ஏன் எனக்கும் இல்லை என்கிறார்கள். இந்த 5 செய்திகளையும் இப்படியே சொல்வார்கள். அதுக்காக ரசூலை விட சிறந்தவர்கள், நபிமார்களை விட சிறந்தவர்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அது ஈமானை பழுதுபடுத்திவிடும். நபிமார்களுடைய தரஜா என்பது வேறு. இங்கே ஷுஹதாக்களுடைய சிறப்பை ரசூல் உணர்த்துகிறார்கள் என்ற கோணத்திலே மாத்திரம் நாம் உள்வாங்க வேண்டும். அப்போ 5 சிறப்புகள் நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை, ஏன் எனக்கு கூட வழங்கப்படவில்லை, ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதிலே அஹதுஹா, அதிலே ஒன்று, அன்ன ஜமீஅல் அன்பியாஇ கபுல அர்வாஹும் மலக்குல் மௌத். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய புனிதமான ஆன்மாவை செய்தனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கைப்பற்றுவார்கள். ஒஹுவல்லதி சயக்பிது ரூஹி, சஹாபிகளிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த 5 சிறப்புகள் எந்த நபிமார்களுக்கும் இல்லை, ஏன் எனக்கு கூட அல்லாஹ் தரவில்லை, ஷுஹதாக்களுக்கு வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று, எல்லா நபிமார்களுடைய புனிதமான ஆன்மாவை மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கைப்பற்றுவார். சயக்பிது ரூஹி, என்னுடைய ஆன்மாவையும் மலக்குல் மௌத் தான் கைப்பற்றுவார். வ அம்ம ஷுஹதாஉ ஃபல்லாஹு ஹுவல்லதி யக்பிது அர்வாஹஹும் பிகுத்ரத்திஹி கைஃப யஷா. ஆனால் ஷுஹதாக்களுடைய புனிதமான ஆன்மாவை அல்லாஹ்வே கைப்பற்றுகிறான். வலா யுஸல்லிது அர்வாஹஹும் மலக்குல் மௌத் வலா யுஸல்லிது அலா அர்வாஹிஹிம் மலக்குல் மௌத். ஷுஹதாக்களினுடைய ஆன்மா மலக்குல் மௌத்தின் பக்கம் தேவையாகாது. மலக்குல் மௌத்துக்கு சாட்டப்படவில்லை. அவர்கள் நபிமார்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள், என்னுடைய ஆன்மாவை கைப்பற்றுவார்கள். ஆனால் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ்வே அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான். இந்த சிறப்பு அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சிறப்பை சொல்வார்கள். அடுத்து 2வது சொல்வார்கள், அன்ன ஜமீஅல் அன்பியாஇ கத் குஸ்ஸிலு பஅதல் மௌத். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றதற்கு பிறகு அவர்கள் குளிப்பாட்டப்படுவார்கள். வான உகஸ்ஸலு பஅதல் மௌத், நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றாலும் குளிப்பாட்டப்படுவேன். வஷ்ஷுஹதாஉ லா யுகஸ்ஸலூன வலா ஹாஜத லஹும் இலா மாஇத் துன்யா. ஆனால் ஷுஹதாக்களுக்கு குளிப்பாட்டக்கூடாது, அவர்களை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த உலகத்தினுடைய நீரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள். அப்படியானால் இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள், அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்தினுடைய நீரை கொண்டு குளிப்பாட்டுகிறான் என்று. அது விவரமாக பேச வேண்டிய தகவல், நான் சுருக்கமாக சொல்லி செல்கிறேன். அப்போ 2வது சிறப்பு. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்ன ஜமீஅல் அன்பியாஇ கது குஃபினு வ அன உகஃபனு. எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றால் கஃபன் செய்யப்படுவார்கள், கஃபன் துணி அணிவிக்கப்படுவார்கள். நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றாலும் கஃபன் துணி அணிக்கப்படுவேன். வஷ்ஷுஹதாஉ லா யுகஃபனூன பல் யுதுஃபனூன ஃபீ சியாபிஹிம். ஆனால் ஷுஹதாக்களுக்கு கஃபன் துணி அணிவிக்கக்கூடாது. அவர்கள் எந்த ஆடையிலே ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அந்த ஆடையோடே அடக்கிவிட வேண்டும். இந்த சிறப்பு நபிமார்களுக்கு இல்லாத சிறப்பை அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு வைத்திருக்கிறான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்னல் அன்பியா லம்மா மாது சும்மு அம்வாதா வ இதா மித்து யகாலு கத் மாத. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று விட்டால் அம்வாத்தா, அவர்களெல்லாம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லப்படும். ஒய்தா மித்து யுகாலு கது மாத்த, நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றாலும் மௌத்தாகிவிட்டார் என்று சொல்லப்படும். ஒஷ்ஷுஹதாஉ லா யுஸம்மூன மௌத்தா, ஆனால் ஷுஹதாக்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லப்படாது, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த சிறப்பு ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த செய்தியும் நாம் சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் மௌத்தாக்கள் என்று சொல்லப்படும், நான் மரணித்து விட்டாலும் மௌத்தாக்கள் என்று சொல்லப்படும். ஆனால் ஷுஹதாக்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ மரணித்து விட்டார்கள், மௌத்தா போய்விட்டார்கள், அதே போல் நபிமார்கள் மரணித்து விட்ட இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள் என்று. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபி, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய கண்களை விட்டும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹயாத்துன் நபி என்பதற்கு ஆதாரத்தோடு பேச வேண்டிய தகவல், ஆழமான கருத்துக்கள் நிறைந்தது. இங்கே
நபிமார்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லப்படுவார்கள். அதே போன்று நான் மரணித்து விட்டாலும் மரணித்து விட்டார் என்று சொல்லப்படும். ஆனால் ஷுஹதாக்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களை மௌத்தாக்கள் என்று சொல்லப்படாது என்பதை வைத்து நபிமார்கள் மௌத்தாகி விட்டார்கள், ஷுஹதாக்களை விட நபிமார்கள் அந்தஸ்தால் குறைந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று நம்முடைய சிந்தனைக்கு வேலை கொடுத்து விடக்கூடாது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாக்களுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துகிறார்கள், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி ஹைர். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்னல் அன்பியா துஅதா லஹுமுஷ் ஷஃபாஅத்து யௌமல் கியாமா. ஐந்தாவது சிறப்பு, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலே வைத்திருக்கிறான். வ ஷஃபாஅத்தி ஐதன் யௌமல் கியாமா, நாளை கியாமத்திலே என்னுடைய உம்மத்திற்காக ஷஃபாஅத்தே உதுமா என்று சொல்லக்கூடிய மகத்தான் அந்த ஷஃபாஅத்தை நான் செய்ய இருக்கிறேன். فإنهم يشفعون في كل يوم في من يشفعون. ஆனால் ஷுஹதாக்கள் ஒவ்வொரு நாளும் ஷஃபாத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று முறையிடு வருபவர்களுக்கு அவர்கள் ஷஃபாத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சிறப்பு ஷுஹதாக்களுக்கே உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்ஸீர் எழுதி காட்டுவார்கள். இந்த செய்தியை தொடர்புபடுத்தி நிறைய செய்திகள் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்ற சமயத்திலே பார்க்கிறார்கள், பல அற்புதமான காட்சிகளை பார்த்தார்கள். மிஅராஜுடைய செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட பெருமக்கள் எழுதுவார்கள், 100க்கும் மேற்பட்ட அற்புதமான தகவல்களை எல்லாம் கண்டார்கள் என்று எழுதுகிறார்கள். அவங்க என்னென்ன காட்சிகளை பார்க்கிறார்கள், என்னென்ன தண்டனைகளை பார்க்கிறார்கள், அந்த தண்டனை எதனால் அந்த சமுதாயத்திற்கு வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள். அப்போ அதிலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு கூட்டம் பூமியில எதையோ விதைக்கிறது, விதைத்து அடுத்த வினாடி அது அப்படியே முளைக்கிறது, அதிலிருந்து அறுவடையை பெற்றுக்கொள்கிறார்கள். திரும்ப அடுத்த வினாடி விதைக்கிறார்கள், மீண்டும் அது அறுவடைக்கு தயாராகிறது, உடனே அறுவடை செய்கிறார்கள். விதைக்கவும் அறுவடை செய்பவும் இப்படி உடனுக்குடன் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆச்சரியம், விதைத்த அடுத்த சில வினாடிகளிலேயே அது அப்படியே தளிர் விட்டு மரமாகி அது உடனே அதனுடைய பலத்தை கொடுக்கிறதே. இப்போ இந்த சிறப்பு எதனால் கிடைக்கிறது, இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், இவர்கள் ஷுஹதாக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை வைத்திருக்கிறான். அவங்கள ஏதாவது விதைக்கிறாங்களா உடனே அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைத்துவிடும், இந்த சிறப்பு ஷுஹதாக்களுக்கே உண்டு என்று அந்த மலக்குமார்கள் மிஅராஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை கண்ட பொழுது அதற்கு விளக்கம் சொன்னதாக பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த தகவலுக்கு வருகிறேன். ஷுஹதாக்களுக்கு 6 சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே 5வதாக சொல்லுவார்கள், ஒயுஜாரு மின் அதாபில் கபுர். அவர்களுக்கு கபரினுடைய வேதனைகள் இருக்காது, கபரிலே கேள்வி கணக்கு இருக்காது, கபரிலே வெறுச்சி இருக்காது, தனிமை இருக்காது, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கபரில் இருக்காது, நிம்மதியாக புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குவார்கள். இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் எழுதுவார்கள். அதே போன்று 6வதாக இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிப்பார்கள். ஷுஹதாக்களுக்கே உண்டான சிறப்பில் 6வது, வயமனு மினல் ஃபஸஇல் அக்பர். நாளை திடுக்கமான இடங்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ பெருமக்கள் எழுதுவார்கள், கிட்டத்தட்ட 7 இடங்கள் எழுதுவார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் மற்றவனை பற்றி நினைக்காத இடம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நிலை, இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பு வழங்குவான் என்றுதான் எல்லாரும் தன்னுடைய ஆன்மாவை நினைத்து பயப்படுவார்கள், தன்னுடைய நிலையை நினைத்து. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மனிதன், அது யாராக இருந்தாலும், தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, அன்றைய நாளிலே கணவன் மனைவி விட்டும் ஓடுவான், சகோதரனை விட்டு ஓடுவான், உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டும் தாயை விட்டும் விரண்டு ஓடுவான், வ சாஹிபதிஹி வ அஹீஹி வ சாஹிபதிஹி வ பனீஹி, தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டு ஓடுவான். அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு என்ன தீர்ப்பு வழங்குவான் என்று மனிதர்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று 7 இடங்கள் எழுதுவார்கள். நாளை மறுமையிலே ஹிசாபினுடைய நேரம், அமல் நாமா பட்டோலை வழங்கப்படக்கூடிய நேரம், அதே போன்று சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரம், மீசானிலே நெருக்கப்படக்கூடிய நேரம், அதே போன்று ஹஷ்ர் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரம் என்று 7 இடங்கள் எழுதி காட்டுவார்கள் பெருமக்கள். இந்த 7 இடங்களில் ஷுஹதாக்களுக்கு எந்த பயமும் இருக்காது.
அவர்களுக்கு எந்த பயமும் எந்த திடுக்கமும் இருக்காது, நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த 7 இடங்களிலும் அல்லாஹ் மகத்தான சலாமத்தையும் ஷஃபாத்தையும் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 சிறப்புகளையும் சொல்லி முடிப்பார்கள். சரி, இப்போ ஷுஹதாக்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களே இவர்களுக்கு மட்டும்தான் ஷுஹதாக்கள் என்று சொல்லப்படுமா, அல்லது ஷுஹதாக்கள் என்று வேறு யாருக்கெல்லாம் சொல்லப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா தஉது அஷ்ஹுஹதா ஃபீக்கும், மா தஉதுன அஷ்ஹுஹதா ஃபீக்கும். தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஷுஹதாக்கள் யாரை நினைக்கிறீங்க? ஷுஹதாக்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, ஷுஹதாக்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், மறைத்து விட்டவர்கள் என்று எண்ணாதீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறானே, அப்போ அந்த ஷுஹதாக்களாக யாரை நீங்கள் எண்ணுகிறீர்கள்? காலு யா ரசூலல்லாஹ். அப்போ சஹாபிகள் எல்லாம் சொல்கிறார்கள், மன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீதுன். அல்லாஹ்வினுடைய பாதையில் யாரெல்லாம் கொல்லப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஷுஹதாக்கள், ஷஹீதுகள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஷுஹதா உம்மதி இதன் லகலீலுன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யுத்த களத்திலே கொல்லப்பட்டவர்கள் தான் ஷுஹதாக்கள் என்றால் என்னுடைய உம்மத்துக்களுக்கு ஷஹீதுகளினுடைய சிறப்பு குறைந்துவிடும். அப்படியானால் யுத்த களத்திலே அவ்வளவு நிறைய பேர் கொல்லப்பட மாட்டார்கள். யுத்த களத்திலே கலந்து கொண்டவர்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்படியானால் என்னுடைய உம்மத்திலே ஷுஹதாக்களினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபிகள் கேட்கிறார்கள், அப்படியானால் நாயகமே காலு ஃபமன் யா ரசூலல்லாஹ், அப்படியானால் வேறு யாரெல்லாம் ஷுஹதாக்கள்? யுத்த காலத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கு தான் ஷஹீத் என்று சொல்லப்பட்டால் என்னுடைய உம்மத்திலே ஷுஹதாக்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அப்போ வேறு யார் ஷுஹதாக்களுடைய அந்தஸ்திலே வருவார்கள் என்று சஹாபிகள் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், மன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீதுன். யுத்த காலத்திலே கொல்லப்பட்டவர் ஷஹீது, ஷுஹதாவுடைய சிறப்பை பெறுகிறார். ஒமன் மாத்த ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீதுன். இப்போ ஷுஹதா முதல்ல கொல்லப்பட்டுட்டார் யுத்த களத்தில் கலந்து கொண்டு. ரெண்டாவது யுத்த களத்திலே செல்வதற்காக செல்கிறார், யுத்த களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று புறப்படுகிறார். போகிற வழியிலே அவருக்கு இயற்கையாக மரணம் ஏற்படுகிறது. யுத்தத்திலே சென்று எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து போரிடவில்லை, அவருடைய நோக்கம் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும். புறப்பட்டு செல்லுகிறார். செல்லக்கூடிய வழியிலே யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே இயற்கையாக அவருக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால் அவரும் ஷுஹதா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யுத்த களத்திலே கொல்லப்பட்டவர் மாத்திரமல்ல ஷுஹதா, அதிலே கலந்து கொள்வதற்காக செல்லுகிறார், அதிலே கலந்து கொள்ளவில்லை, அவர் நோக்கம் செல்ல வேண்டும் என்பது அவர் செல்லக்கூடிய நேரத்திலே வழியிலே இயற்கையாக மரணம் ஏற்படுகிறது என்றாலும் அவரும் ஷுஹதாவினுடைய அந்தஸ்தை பெறுகிறார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் மாத்த ஃபித் தாஊன், பிளேக் நோயிலே மரணிக்கிறார், பிளேக் நோய் ஏற்படுகிறது, அதிலே மரணிக்கிறார் என்று சொன்னால் அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். அப்போ இந்த ஹதீஸை வைத்து பெருமக்கள் சொல்லுவார்கள், கடுமையான உயிர்கொல்லி நோய்களாக தொற்று நோய்களாக இருந்து பல லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டிருக்கக்கூடிய அந்த தொற்று நோயிலே மரணித்தவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். இப்போது 2 ஷஹீத் என்று சொன்னால் 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று ஷஹீது துன்யா வல் ஆஹிரா, அவங்க இந்த உலகத்திலும் ஷுஹதாக்கள், மறுமையிலும் ஷுஹதாக்கள். இந்த தரஜாவிலே உள்ளவர்கள் யார்? நாளை மறுமையிலே மட்டும் ஷுஹதாக்களுடைய சிறப்பை பெறுபவர்கள், இந்த சிறப்புக்குரியவர்கள் யார் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் பிந்திய பகுதியில் அதை பதிவு செய்கிறேன். இங்கே பெருமக்கள் சொல்லுவார்கள், பிளேக் நோய் அன்றைய காலத்திலே சஹாபிகளுடைய காலத்திலே, அதை போன்று முந்தைய சஹாபாக்கள் சாலிஹினுடைய காலத்திலே கடுமையான தொற்று நோய், பிளேக் நோய், காலரா போன்ற வியாதிகள். அப்போ இந்த வியாதிகளிலே தொற்று நோயிலே மரணித்தவர் ஷுஹதாவுடைய அந்தஸ்தை பெறுகிறார். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த இந்த கொரோனா போன்ற வியாதிகள், தொற்று நோய்கள் பல லட்சக்கணக்கான உயிர்களை பறித்து சென்றதே, அல்லாஹ் அந்த சிறப்பை ஷுஹதாக்களுடைய சிறப்பை அவர்களுக்கும் வைத்திருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். அப்போ இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளேக் நோயை குறிப்பிட்டு காட்டுவதற்கு அன்றைய காலத்திலே ஒரு வகையான வைரஸ் பிளேக் நோயாக இருந்தது. அப்போ
அந்த பிளேக் நோயில் மரணித்தவருக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். அப்போ யுத்தகலத்திலே கொல்லப்பட்டவர், அதிலே கலந்து கொள்ள செல்வதற்கு வழியிலே மரணித்தவர், பிளேக் நோயிலே மரணித்தவர் எல்லாம் ஷுஹதாவுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஒமன் மாத ஃபில் பத்னி ஃபஹுவ ஷஹீதுன், கடுமையான வயிற்று வழியிலே மரணிக்கிறார். எவ்வளோ மருத்துவம் செய்து பார்க்கிறார், அது குணம் கிடைக்கவில்லை, நிவாரணம் கிடைக்கவில்லை. அது வயிறு சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், வயிற்றுப்போக்காக இருக்கிறது, அது வயிற்றிலே ஏற்படக்கூடிய கடுமையான வியாதிகள், அந்த வயிற்று வழியிலே மரணித்து போகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய மர்த்தபாவை கொடுக்கிறான். ஒல் கரீகு ஷஹீதுன், நீரில் மூழ்கி மரணிக்கிறார். கிணற்றிலோ கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ அருவியிலோ ஏதோ நீரிலே மூழ்கி மரணித்து போனார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாஹ் ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை போன்று அல்லாமா அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய முஸ்னத் அஹ்மதிலே ஒரு செய்தியை சற்று கூடுதலாக எழுதுவார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர் ஷஹீது, அதிலே கலந்து கொள்வதற்காக சென்று மரணிக்கிறவர் ஷஹீது, வயிற்று வலியிலே கடுமையான வயிற்று வலியிலே மரணிக்கிறவர் ஷஹீதுடைய தர்ஜாவை பெறுகிறார். அதே போன்று நீரிலே மூழ்கி மரணிக்கிறவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். எக்ஸ்ட்ரா ஒன்றை சேர்க்கிறார்கள், ஒன் நுஃபஸாவும் ஷஹாதத்தன், பிரசவ நேரத்திலே மரணிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ஷஹீதுடைய மர்த்தபா கிடைக்கிறது. ஒத்தாவுன்னு ஷஹாதத்துன், அதே போன்று அந்த பிளேக் நோய் ஏற்பட்டு அதிலே மரணிக்கக்கூடியவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை அல்லமா முஸ்னத் அஹ்மதிலே அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்போ புகாரி முஸ்லிம் இரண்டு ஹதீஸிலும் சேர்த்து முத்தஃபக்குன் அலைஹா பெருமக்கள் எழுதுவார்கள். இதே இன்னொரு செய்தியையும் சேர்த்து எழுதுகிறார்கள். அஷ்ஷுஹதாஉ ஹம்சத்துன், ஷுஹதாக்கள் என்றால் 5 பேர்கள். ஒன்று அல் மத்தூன், பிளேக் நோயிலே மரணிக்கிறவர். ஒல் மபுத்தூன், கடுமையான வயிற்று வலியிலே மரணிக்கிறவர். ஒல் கரீக், அதே போன்று நீரிலே மூழ்கி மரணிக்கிறார். ஒ சாஹிமுல் ஹதுமு, இங்கே சற்று கூடுதலாக சொல்கிறார்கள், இடிபாடுகளிலே சிக்கி மரணிக்கிறார். ஏதோ ஒரு கட்டிடம் இடிந்து விழுகிறது, கடுமையான பூகம்பம் ஏற்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ ஊர்களிலே பார்க்கிறோம், எத்தனை நாடுகளிலே. அப்போ அந்த பூகம்பங்களிலே இடிபாடுகளிலே, அதை போன்று இந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த கடுமையான போர், அவர்கள் இடிபாடுகளிலே குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு அந்த இடிபாடுகளிலே மரணிக்கிறார்களே, இவர்கள் எல்லாருக்குமே ஷுஹதாக்குடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒல் ஹதுமு ஒ சாஹிபுல் ஹதுமு, இடிபாடுகளிலே மரணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ஒ ஷஹீத் ஃபீ சபீலில்லாஹ், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர், இந்த 5 பேர்களும் ஷுஹதாக்குடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்று அல்லாமா புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்போ பெருமக்கள் ஷுஹதாக்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அஷ்ஷஹீது துன்யா வல் ஆஹிரா, இவர்கள் இந்த உலகத்திலும் ஷுஹதா, நாளை மறுமையிலும் ஷுஹதா. இவர்களுக்கு 2 கடமை தான். இவர்கள் யார் என்று சொன்னால், இந்த யுத்தகலத்திலே கொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படக்கூடிய இந்த ஷுஹதாக்களுக்கு 2 கடமை தான். ஒன்று, அவர்கள் என்ன ஆடை அணிந்திருக்கிறார்களோ அந்த ஆடையிலேயே கஃன் இட வேண்டும். 2வது அடக்கம் செய்ய வேண்டும், தொலை வைக்கக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. அப்போ 2 வகை, 2 கடமை தான். யுத்தகலத்திலே கொல்லப்படுகிறார், பத்ர் ஷுஹதாக்கள், உஹது ஷுஹதாக்கள், அதே போன்று நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய எத்தனையோ ஷுஹதாக்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் இந்த உலகத்திலும் ஷுஹதாவினுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள், நாளை மறுமையிலும் ஷுஹதாக்குடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு 2 கடமை தான். ஒன்று, அவர்களுக்கு கஃன் துணி அணிவிக்கக்கூடாது. அவர்கள் என்ன ஆடை அணிந்திருத்தார்களோ அதே ஆடையிலேயே அவர்களை கஃன் அணிவிக்க வேண்டும். அவங்க என்ன ஆடையை அணிந்து யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்களோ அதே ஆடையோடு அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை, 2வது தஃபன் செய்வது, அடக்கம் செய்வது, இந்த 2 கடமை தான். பெருமக்கள் 2வது சொல்வார்கள் ஒ ஷஹீதுல் ஆஹிரா, இந்த வகையிலே உள்ளவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஷுஹதாக்குடைய அந்தஸ்து கிடைக்காது, மறுமையிலே அவர்களுக்கு ஷுஹதாக்குடைய அந்தஸ்து கிடைக்கிறது.
இவங்களுக்கு 4 கடமை. அப்போ இவர்கள் யார்? இப்போ சொன்னதை போன்று இடிபாடுகளே சிக்கினவர்கள், கடுமையான பிளேக் நோயிலே, வைரஸ் நோயிலே, காலரா போன்ற வியாதிகள், நீரிலே மூழ்கி மரணிக்கிறார்கள், பிரசவ நேரத்தில் மரணிக்கக்கூடியவர்கள், இது போன்று மரணிக்கக்கூடியவர்களுக்கு 4 கடமைகள் என்று எழுதுவார்கள் பெருமக்கள். ஒன்று, அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். 2வது, கஃன் அணிவிக்க வேண்டும், தொழ வைக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். அப்போ இந்த ஷுஹதாக்கள் நாளை மறுமையில் தான் அந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு அந்தஸ்து எந்த சிறப்பும் இல்லை என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அருமையானவர்களே, இப்படி ஷுஹதாக்களுடைய சிறப்புகள் குறித்து நிறைய பெருமக்கள் எழுதுவார்கள். இங்கே பத்ர் ஷுஹதாக்களுடைய சிறப்புகள் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சிறப்புகள் குறித்து, பத்ர் போர் ஏன் ஏற்பட்டது, அதனுடைய காரணம் என்ன, அந்த யுத்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதெல்லாம் குறித்து பேச வேண்டிய விரிவான தகவலுக்கு சொந்தமானது. அதற்குண்டான அவகாசம் இல்லை என்பதனால் பத்ர் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களை குறித்து சிலாகித்து சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன, சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பத்ர் ஷுஹதாக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், மற்றைய ஹுலஃபாஉ ராஷிதீன்கள் அது போன்ற சஹாபிகள் பத்ர் ஷுஹதாக்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சில தகவல்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். பத்ர் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு புனித ரமதான் பிறை 17 நடக்கிறது. அப்போ முஸ்லீம்களுடைய அணியை பார்க்கின்ற பொழுது 313 சஹாபிகள் அதில் கலந்து கொள்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட செய்தி ஞாபகத்திற்காக மீண்டும் தருகிறேன். அப்போ அதிலே முஹாஜிரீன்கள் மக்காவாசிகள் 82 பேர், அன்சாரிகளாக இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் 231 பேர், ஆக மொத்தம் 313 சஹாபிகள். சரி, இப்போ யுத்தகலத்திலே பத்ர் யுத்தகலத்திலே முஸ்லீம்கள் தரப்பிலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம், ஆயுத பலமாக இருக்கட்டும் அல்லது வாகன பலமாக இருக்கட்டும், இதை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். வெறும் 3 குதிரை மாத்திரம்தான் இருக்கிறது. அவர்களுடைய உடம்பிலே எதிரிகள் வீசக்கூடிய அம்பு, அதை போன்று வாள்கள் பதம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக இரும்பு கவசங்கள் அணிவார்கள். அந்த இரும்பு கவசங்கள், உருக்கு சட்டை 9 தான் இருப்பது. 313 சஹாபிகளுக்கு வெறும் 3 குதிரை, 9 உருக்கு சட்டை. அவர்களுக்கு போர் செய்வதற்காக ஆயுதம் வெறும் 8 ஆயுதம், அதே போன்று ஒட்டகம் 70. இதுதான் சொற்ப எண்ணிக்கையில் தான் இஸ்லாமியர்களுக்கு இருந்தது. ஆனால் எதிர்தரப்பை பார்க்கிறார்கள், எதிர்த்து போரிடக்கூடிய காஃபிர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 1000 எதிரிகள் அங்கே நிற்கிறார்கள். இவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். குதிரையை பார்க்கிறார்கள், 100 குதிரைகள். இஸ்லாம் தரப்பிலே, முஸ்லீம்கள் தரப்பிலே வெறும் 3 குதிரை, எதிர் தரப்பிலே 100 குதிரைகள் இருக்கிறது. ஒட்டகத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய இஸ்லாமிய அந்த முஸ்லீம்களுடைய தரப்பிலே 70 ஒட்டகம், எதிர் தரப்பிலே பார்க்கிறார்கள் 700 ஒட்டகம், 10 மடங்கு அதிகம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அன்றைக்கு இரவு பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய புனித ரமதான் பிறை 17 இரவு பார்க்கிறார்கள். தன்னுடைய கூட்டத்தையும் பார்க்கிறார்கள், எதிர்தரப்பையும் பார்க்கிறார்கள். அங்கே இதைவிட அத்துணை வகையிலும் பலமான நிலையை பார்க்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையான கவலை. இப்போ பார்க்குறாங்க, வெற்றி பெறுவதற்குண்டான எந்த முகாந்திரமும் இல்லை. எல்லாவற்றிலும் சஹாபிகள் எதிர்த்தரப்பு வீரர்களை விட பின்தங்கிய நிலையிலே, மாத்திரமல்லாமல் மறுநாள் அத்துணை சஹாபிகளும் நோன்பு நோற்ற நிலையிலே யுத்தத்தை சந்திக்க வேண்டும். இப்படி ஒரு நிலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், படைபலத்திலும் குறைவு, ஆயுத பலத்திலும் குறைவு, வாகன வசதியிலும் குறைவு. எப்படி இந்த சஹாபிகள் எதிர் இருக்கக்கூடிய அந்த 1000 வீரர்களை சமாளிக்கப் போகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. அப்போ செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த இரவு பத்ர் யுத்தம் நடைபெற்ற அந்த இரவு ரமதான் பிறை 17 எல்லா சஹாபிகளும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலே நான் பார்க்கிறேன், நடுநிசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருந்து அல்லாஹ்விடத்தை துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபத் ஃபில் அர்து. யா அல்லாஹ், எனக்கு நீ என்ன வாக்களித்தாயோ அந்த வாக்கை நிறைவேற்றுவாயாக, நீ வாக்களித்ததை எனக்கு தருவாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இதோ இந்த யுத்தகலத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த சிறிய படை,
இந்த படை இந்த யுத்தகலத்திலே நாளை நடைபெறக்கூடிய யுத்தகலத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் லா துஅபது ஃபில் அர்தி, உலகத்திலே நீ வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றே சத்திய தீனுல் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய சஹாபிகள் 313 பேர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எதிர்தரப்பிலே பார்க்கிற பொழுது அத்துணை விட அனைத்து வாய்ப்புகளும் வெற்றிகளும் அனைத்து முகாந்திரங்களும் அவர்களுக்கே இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய எந்த வாய்ப்பும் எந்த முகாந்திரமும் இஸ்லாமிய தரப்பில் இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு இல்லை. அனைத்திலும் பின்தங்கிய நிலை, எண்ணிக்கையிலே அவர்கள் அதிகம். எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? இந்த சிறிய படை கொல்லப்பட்டு விட்டால் உன்னை அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே இந்த படைக்கு மகத்தான வெற்றி நீ தருவாயாக என்று அன்று இரவு முழுவதும் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சையத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். மறுநாள் காலையில் போர் நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே போர் ஆரம்பிக்கவில்லை. அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று கவலை இருக்கிறது. இப்போ சஹாபிகளை பார்க்கிறார்கள். சையத்னா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முகத்திலே அந்த கவலையினுடைய ரேகைகள் தென்படுகிறது. அப்போ சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அங்கு அசைவுகள் அனைத்தையும் அவதானித்து வைத்திருந்தவர்கள். ஒவ்வொரு அசைவும் இது எதனால் என்று அவ்வளவு தெளிவாக விளங்கி வைத்திருந்தவர்கள். அப்போ பார்க்கிறார்கள் சையத்னா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்திலே கவலை தென்படுகிறது. அவங்க ஏன் கவலைப்படுகிறார்கள் என்பதை விளங்கி கொண்ட சையத்னா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். அம்மா புகாரி பதிவு செய்வார்கள், நாயகமே லா நகூலு கமா கால கௌமு மூசா ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நாயகமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்களே, அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்கள் ரப்பும் சேர்ந்து போரிடுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருப்போம் என்று சொன்னார்களே. நாயகமே, ஒரு காலமும் நாங்கள் அப்படி சொல்லிவிட மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னான், கிபுத்திகளை அழைத்து கொண்டு பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தை எதிர்த்து ஃபிரௌனை எதிர்த்து நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்போ வரலாறு நீண்டது. பார்க்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 6 லட்சம் பேர், ஃபிரௌனுடைய கூட்டம் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னால், நீங்கள் ஃபிரௌனை எதிர்த்து போரிடுங்கள், உங்களுடைய சமுதாயத்தை அழைத்து செல்லுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கிபுத்திகள் தன்னுடைய கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான், ஃபிரௌனை எதிர்த்து போரிட சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டம் சொல்லிச்சு, ஒரு நபி அழைக்கிறார்கள், அல்லாஹினுடைய உத்தரவு, எதிரி ஃபிரௌனை எதிர்த்து போரிட சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான், நாம் யாரை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த நபியினுடைய தலைமையிலே யுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறான் என்று அவர்கள் கிளம்புவதை விட்டுவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூசா அல்லாஹ் ஃபிரௌனை எதிர்த்து போரிட சொல்கிறானா, அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்கள் ரப்பும் சேர்ந்து போரிடுங்க, நாங்கள்லாம் வரமாட்டோம். ரொம்ப சாதாரணமாக சொன்னார்கள். அல்லாஹ் ஃபிரௌனை எதிர்த்து போரிட சொன்னால் நீங்கள் போரிடுங்க, உங்கள் ரப்பு அல்லாஹ் போரிடட்டும், அவன் சொன்னால் நீங்களும் உங்கள் ரப்பும் சேர்ந்து போரிடுங்க, ஏன் எங்களை கூப்பிடுறியா, இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அந்த ஆயத்துக்கு அந்த வசனத்திற்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள். அவங்க ஒரு வார்த்தை, இங்கேயே உட்கார்ந்துடுறோம், நீங்கள் வேண்டாம் போரிடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, பெருமக்கள் எழுதுவார்கள், இங்கேயே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னதுடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபஸ்ரின் எழுதுவார்கள், காலையில் பயணத்தை துவங்குவாங்க, இங்கிருந்து பயணத்தை துவங்குவாங்க, எங்கேயாவது போகணும், வியாபாரம் பண்ணணும், சாப்பிடணும், ஏதாவது செய்யணும்னு புறப்படுவாங்க, மாலை வரை சுற்றி விட்டு மறுபடியும் காலையில் எங்கே பயணத்தை துவங்குறாங்க அங்கேயே வந்து நிற்பாங்க. இப்போ மறுநாள் பார்ப்பாங்க, காலையில் பயணத்தை துவங்கி நாம் ஏதோ ஒரு ஊரில் நிற்கிறோன்னு நினச்சா மறுபடியும் அப்படியே சுற்றி கொண்டு எங்கே வருவாங்க, அவங்க காலையில் எங்கே பயணத்தை துவங்கினாங்க அங்கேயே வந்து நின்றுவாங்க. இப்போ மறுபடியும் வேறு பகுதியிலே போவோம் என்று இன்னொரு பகுதியிலே அந்த கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் செல்வார்கள். அந்த பயணம் அப்படியே நீண்டு கொண்டு செல்லும். மாலை நேரம். அப்போ அவங்க நினைப்பாங்க, சரி இப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு பகுதிக்கு கண்காணாத இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. சுற்றி சுற்றி பார்த்து மறுபடியும் காலையில் எங்கே பயணத்தை துவங்கினாங்களோ அங்கே தான் வந்து நிற்பாங்க. இப்படி தான் 40 வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. தீஹு பனி இஸ்ராயல்னு சொல்லுவாங்க. அதற்கு பனு இஸ்ரவேலர்கள் சுற்றி திரிந்த வனாந்தரம்,
கிட்டத்தட்ட 40 வருஷமா காலையில் பயணத்தை துவங்குவாங்க. அப்படியே சுற்றி கொண்டு ஏதோ ஒரு ஊரில் நாம் நிற்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் வேறு ஏதோ ஒரு நாட்டில் நிற்கிறோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படியே சுற்றி வேண்டி இரவிலே தங்குவதற்காக வருவார்கள். மறுபடியும் காலையில் எங்கே பயணத்தை துவங்கினா அங்கே தான் வந்து நிற்பாங்க. இதற்கு காரணம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்க போரிடுங்கள், நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களே. இந்த வார்த்தை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். 40 வருஷமா அவங்க அந்த இடத்தை விட்டு அல்லாஹ் அசைய வைக்கவில்லை. செல்லுவார்கள், மீண்டும் அந்த இடத்திலே வந்து நிற்பார்கள். வரலாற்றில் பெருமக்கள் எழுதுவார்கள். அப்போ இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நாயகமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த பொழுது அந்த சமுதாயம் சொல்லிச்சே, அதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாயகமே. அவர்கள் பாக்கியம் தெரியாதவர்கள். ஒரு நபி அழைத்த பொழுது, அல்லாஹ் உத்தரவிட சொன்ன பொழுது அது பாக்கியமாக ஏற்று அவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செல்லவில்லை. நாயகமே, நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். மாறாக வலாகின்னா நுகாத்திலு அன் யமீனிக வ அன் ஷிமாலிக வ பைன யதைக வ ஹல்ஃபக. நாயகமே, உங்களுக்கு முன்பாகவும் உங்களது வலதுபுறத்திலும் உங்களுடைய இடதுபுறத்திலும் உங்களுக்கு பின்பாகவும் நின்று நாங்கள் உங்களுக்காக யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாயகமே. எதிரிகள் ஒருவேளை உங்களை நோக்கி அம்புகளை எய்கிறார்கள் என்று சொன்னால் அதை தாங்கும் இடமாக எங்கள் நெஞ்சங்கள் இருக்கும் நாயகமே. ஒரு காலமும் உங்களுடைய உடலிலே பதம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் நாயகமே என்று செய்தனா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது பெருமக்கள் எழுதுவார்கள், அந்த நேரத்திலே நாயகத்தினுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அஷ்ரக வஜ்ஹஹு வ ஸர்ரஹு, அவர்களுடைய முகமெல்லாம் மலர்ந்து போனது. அதுவரை கவலையாக இருந்தவர்கள் எப்பொழுது செய்தனா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்களோ, அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அவ்வளவு சந்தோஷத்திலே பிரகாசித்தது என்று எழுதி காட்டுவார்கள். வெறும் வார்த்தை அளவிலே நிற்கவில்லை. பெருமக்கள் எழுதுவார்கள், மிக கடுமையான யுத்தகலம். எத்தனை ஷஹதாக்கள், 14 ஷஹதாக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்களே. ஒவ்வொருவர்களும் எப்படி அந்த யுத்தத்தை சந்தித்தார்கள் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். விவரிப்பதற்குண்டான அவகாசம் இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கபூல் செய்தான். மலக்குமார்களை கொண்டு அந்த யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தான் என்றே வரலாற்றிலே பத்ர் யுத்த களம் அது பெற்ற வெற்றியை பொன்னெழுத்துக்களால் எழுதுவார்கள். பெருமக்களே, பத்ரு ஷஹதாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறப்புப்படுத்தினார்கள், அல்லாஹ் எப்படி சிறப்புப்படுத்தினான். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்துணையும் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். இதற்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு குற்றம் எழுதப்படாது, உங்களுடைய அத்துணை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ஷஹதாக்கள் பத்ரு ஷஹதாக்களுக்கு சிறப்பை வழங்குகிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே பத்ர் ஷஹாபிகள் பத்ர் யுத்தகலத்திலே கலந்து கொண்டு ஷஹதாக்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் 14 பேர். அது அல்லாமல் மற்ற கலந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகள் பல காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சில சந்தர்ப்பங்களிலே எழும்பி சென்று வரவேற்பார்கள். அப்போ காரணம் கேட்கப்பட்டது, அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், எனவே நான் பத்ர் ஷஹதாக்களை சஹாபிகளை கண்ணியப்படுத்துகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதே போன்று செய்னா உமர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில் பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எழும்பி சென்று அவர்களுடைய கரத்தை பிடித்து தன்னுடைய இடத்திலே அமர வைத்து அழகு பார்ப்பார்கள். அப்போ சஹாபிகள் கேட்பார்கள், என்ன பத்ர் சஹாபிகள் இவங்களுக்கு இவ்வளோ அந்தஸ்து கொடுக்குறீங்களா, என்ன விஷயம்? அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த இஸ்லாத்தை சத்திய தீனுல் இஸ்லாத்தை காத்தவர்கள், சத்திய தீனுல் இஸ்லாத்தினுடைய தூணாக திகழக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எனவே நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா குத்தப்பட்ட அந்த நேரம் அபூலுலு என்று சொல்லக்கூடியவன் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது விஷம் துவைக்கப்பட்ட அம்பை வைத்து கொலை செய்தான், கத்தியை வைத்து குத்தினான் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடலிலிருந்து கடுமையான இரத்தம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் சில வினாடிகளிலே அவர்களுடைய உடலை விட்டும் உயிர் வெளியேறக்கூடிய நேரம். இப்போ இந்த நேரத்தில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நேரம், வஃபாத்தா அதாவது குத்தப்பட்டிருக்கிறார்கள், உயிர் வெளியேறக்கூடிய நேரம். இப்போ சில சஹாபிகள் அந்த தொழுகையில் கலந்து கொண்ட சஹாபிகளை அழைத்து சொன்னார்களா,
நீங்கள் நேராக பத்ர் யுத்தத்தை கலந்து கொண்ட சஹாபிகள் இருப்பார்கள், அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், ஜனாதிபதி உமர் கொல்லப்பட்டு அவர் மரணிப்பது உங்களுக்கு கவலையை தருகிறதா அல்லது சந்தோஷத்தை தருகிறதா என்று நீங்கள் கேட்டுவார்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். வரலாற்றை விவரமாக பெருமக்கள் எழுதுவார்கள். நான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். அந்த சஹாபிகள், தொழுகையில் கலந்து கொண்ட சஹாபிகள் வேகமாக சென்று பத்ர் போரிலே கலந்து கொண்ட சில சஹாபிகளை பார்த்து கேட்கிறார்கள், ஜனாதிபதி உமர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார். அந்த சஹாபிகள் பதறி அடித்து கொண்டு ஓடி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 17-18 இடத்துல அந்த அபூ லுஹ் என்பவன் குத்துகிறான். அப்படியே சாய்கிறார்கள், இரத்த சகதியிலே கிடக்கிறார்கள். உயிர் வெளியேறக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அவர்கள் கேட்கிறார்கள், நான் மரணிப்பது பத்ர் சஹாபிகளுக்கு சந்தோஷமா கவலையா என்று கேட்டு அனுப்பும் பொழுது அந்த பத்ர் சஹாபிகள் ஓடி வருகிறார்கள். ஜனாதிபதி ஹலீஃபா அவர்களே, நீங்கள் என்ன வார்த்தையை கேட்டுவிட்டீர்கள்? அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற நபி நாயகமே, நீங்கள் ரசூலினுடைய தோழர் அல்லவா? நீங்கள் உலகத்திலே ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள். நீங்கள் கொல்லப்படுவது எப்படி எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், எங்களுக்கு கவலைதான். சில சஹாபிகள் பெருமக்கள் எழுதுவார்கள், அந்த சஹாபிகளிலே கூட சில சஹாபிகள் சொன்னாங்களாம், ஜனாதிபதி அவர்களே, ஒருவேளை அல்லாஹ் எங்களுடைய ஆன்மாவிலிருந்து எங்களுடைய ஆயுளிலிருந்து உங்களுக்கு தந்து உங்களுடைய ஆயுளை கூட்டுவதற்கு அல்லாஹ் நாடினால் நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய வயசிலிருந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஹலீஃபா அவர்களே, நாங்கள் மரணிக்கிறோம், எங்களுடைய ஆயுளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கேட்கிறார்கள், ஜனாதிபதி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டீர்கள், நீங்கள் கொல்லப்படுவது எங்களுக்கு எப்படி சந்தோஷம், பேரிழப்பு பேரிடியாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, ஏன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டீர்கள்? செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் பொருத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள். எனவே அல்லாஹ் ரசூலால் கண்ணியப்படுத்தப்பட்ட உங்களுடைய பொருத்தத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தம் எனக்கு கிடைத்துவிடும். எனவே நான் அப்படி கேட்டேன் என்று செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்ட நேரம் சில கூட்டத்தார்கள் சஹாபிகள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. இப்போ இங்கே தான் பிரச்சனை. ஹவாரிஜாக்கள் உருவாக்குகிறார்கள். சில சமுதாயம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, சில சமுதாயம் சில சஹாபிகள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஹவாரிஜாக்கள் என்ற கூட்டம் அங்கு பிரியக்கூடிய காலம். அது விவரிப்பதற்கு உண்டான அவகாசம் இல்லை. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சில சஹாபிகள் வந்து சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, உமர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், இப்பொழுது அடுத்த ஜனாதிபதிக்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான். இப்போ கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, நான் ஜனாதிபதியாக தகுதியானவனா என்பதை நீங்களோ நானோ முடிவெடுக்கக்கூடாது, அது பத்ரிலே கலந்து கொண்ட ஷுஹதாக்கள் சஹாபிகள் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால், அவர்கள் நான் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டால் நான் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்கிறேன் என்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி எல்லா சஹாபிகளும் சையதுனா பத்ர் போரிலே கலந்து கொண்ட அத்தனை சுஹதாக்களையும் சஹாபிகளையும் கண்ணியப்படுத்தினார்கள். செய்திகள் நீண்டது, தரப்பட்ட நேரம் நிறைவுக்கு வந்து விட்டது. இன்றைய தினம் ஷுஹதாக்கள், குறிப்பாக நம்முடைய சிறுபள்ளியினுடைய இடதுபுறத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 7 ஷுஹதாக்களை நினைவு கூறக்கூடிய தினமாக இருப்பதினால் அவர்களுடைய வரலாற்றிலே இடம்பெறாவிட்டாலும் கூட பரக்கத்திற்காக அவர்களுடைய பெயரையும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்ற காலத்தையும் பதிவு செய்து இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அவர்கள் இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகள் 700 வருஷத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இடதுபுறத்தில் 7 ஷுஹதாக்கள் அடங்கியிருக்கிறார்களே, அவர்கள் இன்றைய காலத்திலிருந்து இந்த ஹிஜ்ரியிலிருந்து 700 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவர்கள். அதிலே முதலாவதாக அடங்கப்பட்டவர்கள் சையீத் அஹ்மத் இப்னு சஅதுத்தீன் அரபு முஸ்லியார் என்று அறியப்பட்டவர்கள். ஹிஜ்ரி 670, இன்றைக்கு ஹிஜ்ரி 1447, ஹிஜ்ரி 670 வஃபாத்தாகிறார்கள். ஜமாத்துல் அவ்வல் பிறை 17. அதற்கு பிறகு இரண்டாவதாக அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் முஸ்லியார் ஷேக் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஜ்ரி 794, புனித ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22. மூன்றாவதாக அடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஒரு பெண், அஹ்மது நாச்சி பின் ரமலான், அவர்களுடைய தந்தை பெயர் ரமலான் என்று வரலாற்று எழுதுகிறார்கள். ஹிஜ்ரி 806 புனித துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவினுடைய நாளிலே வியாழக்கிழமை
அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 4வதாக மௌலானா சித்தீக் இப்னு அலி இப்னு சஅத் இப்னு முஹம்மத். சித்தீக் என்று சொல்லக்கூடிய மனிதர், வாப்பாவுடைய பேர் இப்னு அலி, அவருடைய வாப்பா அலி, அவருடைய வாப்பா பேர் சஅத், அவருடைய தந்தை பெயர் முஹம்மது. அப்போ மௌலானா சித்தீக் என்று சொல்லக்கூடியவர்கள் 4வதாக ஹிஜ்ரி 812ஆம் ஆண்டு புனித ரமலான் பிறை 9 புதன்கிழமை அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 5வதாக அப்துல் மலிக் இப்னு சயீத் அஹ்மத் இப்னு சஅதுத்தீன், ஏற்கனவே நம்ம சஅதுத்தீன் என்று சொன்னோமே, அவருடைய மகனார். ஹிஜ்ரி 812ஆம் ஆண்டு புனித ஷவ்வால் பிறை 4 அங்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 6வது ஒரு பெண், சயீத் அஹ்மத் முஸ்லியார், நம்ம 2வதாக சொன்ன அந்த மனிதனுடைய மகளார் மரியம் பின்த் சயீத் அஹ்மத், அந்த பெண்ணுடைய பெயர் மரியம். அவர்கள் ஹிஜ்ரி 822 புனித ரஜபு பிறை 8 வியாழக்கிழமை ஷஹீதாக்கப்பட்டு அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 7வதாக நம்முடைய காயில் மாநகரத்தை சார்ந்தவர்கள் ஷேக் அபூபக்கர் இப்னு உஸ்மானுல் காஹிரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஹீத் ஹிஜ்ரி 853 புனித ரபியுல் அவ்வல் மாதம், இதே மாதம் 22வது பிறையிலே புதன்கிழமை அன்று அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே ஷுஹதாக்கள் எந்த பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தையும் ஊரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். நிறைய செய்திகள் உண்டு, தரப்பட்ட நேரம் நிறைவுபட்டு விட்டது. எனவே நாம் பத்ரு ஷுஹதாக்களை, குறிப்பாக இந்த தரப்பட்ட தலைப்பு பத்ரு ஷுஹதாக்களை உறுதியாக பற்றி பிடிக்கும் பட்சத்தில், எந்த சந்தர்ப்பங்களிலும் அவர்களை உறுதியாக நாம் பற்றி பிடிக்கும் பட்சத்தில் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் பத்ரு ஷுஹதாக்களுடைய பேர்நாமத்தை தினமும் ஓதி வருகிறான் என்றால் அவனுக்கு விலாயத்தினுடைய வாசலை திறந்து வைப்பார்கள் என்று சூஃபியாக்கள் எழுதுவார்கள். அவர் வஃபாத்தாகுவதற்கு முன்பாகவே இறைநேசராகத்தான் மரணிப்பார். பத்ரு ஷுஹதாக்களுடைய பேர்நாமத்தை தினமும் ஓதி வருபவருக்கு அந்த சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சூஃபியாக்கள் எழுதுவார்கள். எனவே ஷுஹதாக்களையும், குறிப்பாக பத்ரு ஷுஹதாக்கள், உஹது ஷுஹதாக்கள், இவர்களை நாம் வலுவாக உறுதியாக பற்றி பிடிப்போம். அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் இல்லங்களில் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து நாட்டுத் திட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த யுகம் எங்கிலும் யாரெல்லாம் ஷுஹதாக்களாக அடங்கப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை ஷஹீதுகளை பொருட்டினாலும், அத்துணை இறைநேசர்களுடைய பொருட்டினாலும், குறிப்பாக கதாநாயகர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூம் ஒலியுல்லாஹ் அலில்லாஹ் அவர்களுடைய பொருட்டினாலும் நம்முடைய எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. நிம்மதியான வாழ்க்கை தந்தருவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அத்துணை ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அழகிய கலிமாவை முடிந்த நிலையிலே ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகு முடிவுக்கு சொந்தமானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கிருள்வானாக. நாளை கியாமத்தில் திடுக்கமான இடங்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அத்துணை இடங்களிலும் மேலான சலாமத்தை, அதோடு ஷஃபாத்தை உல்மாவை தகுதியானவர்களாக, கண்மணி நாயகத்தினுடைய அந்த மகத்தான ஷஃபாத்திற்கு சொந்தமானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கிரல்வானாக. பலமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவர்களின் துஆக்களை ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா கஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலி முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரத்தப்பட்ட உணவு போல பல கோடி கோள்களை படைத்து பக்குவமாய் வசித்திட்ட பூமியை வசப்படுத்தி தந்தவனே யா அல்லாஹ், பழகிய புகழனைத்தும் படைத்த உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். விண்ணுலகம் சென்று மண்ணுலகம் ஒளிர மகத்தான இறை தூதர் பெற்றொழித்தவரே பேரிறைவனின் பெட்டகமே யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது உலமாற சொல்கிறோம் ஸலவாத்தும் ஸலாமும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வையகத்தில் மறைந்து வாழும் பல கோடி மெஞ்ஞானிகளில் வரிசையில் நம் நெஞ்சங்களில் நீங்கமர நிறைந்திருக்கும் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மண்போல் பரக்காத்து சங்கத்தினால் நடத்தப்பட்ட ஒரு தொடர் சொற்பொழிவின் 6ஆம் தினமான இன்று சையதுனா பிலால் மஸ்ஜிதின் இமாம், சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியரும் கண்ணியத்திற்குரிய
மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் நஹவி ஒய் செய் சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களால் ஷுஹதாக்களின் சிறப்பும் பத்ர் சஹாபாக்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 7 நாளை தினம் 2 உலமாக்கள் சொற்பொழிவாற்ற நிகழ்த்த இருக்கின்றார்கள். குத்துபா பெரிய பள்ளி சிறிய பள்ளியின் இமாமும் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்ஏ ஹசன் ரிலா ஆலிம் இல்மி அவர்களால் சலவாத்தின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழும், அதனைத் தொடர்ந்து மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது ஜுல்ஃபிகார் ஆலிம் மஹதரி அவர்களால் சதக்காவின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், இறையருள் ஞானமா மேதை மகான் பேர் மஹ்மூத் மஜிது ஒலியல்லாஹு தாலானு அவர்களின் கந்தூரி தினம் நெருங்கி வருவதால் வீட்டு உண்டில் வைத்திருக்கும் தாய்மார்கள் பிகேடி உமர் காக்காவிடமோ அல்லது எமது மண்பவுல் பரக்காத் சங்கம் வளாகத்திலோ கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சிய ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سيدي سندي ضودي يا مددي كل ظهيرا على الأعداء بالمدد نوجي راعي قليبا خذ بيدي مدى مددي خليفة الله لا محيي الدين يا سيدي سندي غالبا يا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير الغيبة خذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي يا سيدي سندي غودي يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير فخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي وعديم مريدين ذكر الأقوى ومن عبيدك أبدا ضائعا ندوى ومن جنودك مقدام إليه يؤمع العبير أميرا محيي الدين فاصرف عن أنت سالكه فالله اعتقه فأنت مالكه ونجيه من ضلال فيها مغالكه سلطان كل بلي محيي الدين والتابعين لهم مؤسس الدين لهم دام الغوث على محمد العالي خير مقام آله والذين وشايك وسلم يسمع لي يا محيي الدين والتابعين لهم مؤسس الدين مفردين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم أن السنن محيي الدين الحمد لله حمدا دائما أبدا لله ثم الحمد لله الحمد لله رب العالمين ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الفاتحة. أعوذ بالله. சுலைமான் காதிரியோட சதுர அப்பா பயிற்சி சேர்த்துக்காரு. சரி முடியுமா?
الحمد لله رب العالمين حمدا يافي نعمك كافي مزيدا وصلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه. اللهم إنا نتوسل إليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اوصل سبب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة طفة كاملة منا إلى روح سيدنا محمد النبي صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء آمة خصوصا محمود مجذوب رضي الله تعالى عنه ثم سليمان القادري قاهري رضي الله تعالى عنه. اللهم اغفر لنا ولهم برحمتك يا أرحم الراحمين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.